ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மகளிர் குழுவில் இருக்கிறவங்க வந்து அழகாக வந்து பேக் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது எல்லாரையும் ஒரு டைமில் இணைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து ஒவ்வொருத்தர் என்கிட்ட கிடைக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிளிப்பு எல்லாமே சேர்த்து ஒருத்தவங்க 12 பேக்காக கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கிஃப்ட்டுக்காக. அதை தான் இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சிங்கிள் பீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பெர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாராச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் மூலியமாகவே நாங்கள் அமுச்சு வச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆவடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்து கிடச்சிரும். ஆவடியை தாண்டி இருக்கீங்க, சென்னைக்குள்ளே இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் வெளியே இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் வந்து 20 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒன்று எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த மகளிர் குழுன்றதால பார்த்தீங்கன்னா அதில் வர அமௌண்ட்டிலேருந்து நாங்கள் இதை வாங்குறதால எங்களால் எவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து சேமிப்பு தொகை போடுவோம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 310 தான் வாங்கிட்டுருக்கோம். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 310ன்றது அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா சேமிக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், பேர்டனாக தெரியக்கூடாது. இப்போ ஒரு டீ சாப்பிட்ற செலவு, இல்லை வெளியே போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான செலவாக தான் இருக்கணுமே தவிர்த்து கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேர்டனாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே ஈக்குவலாக போட முடியும் ஈஸியாக அப்படின்ற தொகையை தான் நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிசம்பர் முடியுது, ஒரு செட்டு முடியுது. அடுத்த ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க போல் ஒரு 5-10 வரைக்கும் அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இன்னுமே கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நிறைய பொருட்களை வந்து எங்களால் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஒரு கிளிப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலை விற்கிது. எல்லாருக்குமே வந்து ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இது வெறும் 100 ருபீஸில் வந்து எங்களால் கொடுக்க முடியுதுன்னா நான் என்னுடைய மகளிர் குழுவுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற மணியை வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம். இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பயன் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் கடனாக இதில் எடுக்கிறப்ப அந்த வட்டி காசுமே எல்லாருக்குமே பிரிஞ்சு போகும். அது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் வாங்குகிற உங்களுக்குமே வந்து எங்களால் குறைஞ்ச விலைக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கொரியர் பார்ட்னர்ஸ்க்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க தான், லோக்கலில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியராக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது நாங்கள் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஆட்டை பாக்ஸ் தயாரிக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு வேலைவாய்ப்பாக வந்து அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளும் ஏதாச்சும் ஒன்று செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நான் டீச்சராக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ்லாமும் அதிகமாக தெரியும். அதனால் என்னால் குறைஞ்சபட்சம் சில பேருக்கு கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியுது. டீச்சராக இருந்துட்டு எதுக்கு நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் முன்னேறினா போதாது, என்னை சுற்றி இருக்கிற பெண்களும் வந்து முன்னேறணும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை. இதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அம்மா கூட இருக்காங்க. அவங்களுமே வந்து வத்தல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுவுமே எனக்கு ஒரு சந்தோஷம்தான். நம்மளால் என்ன முடியுதோ அந்த வேலை, சின்ன சின்ன வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் உங்களுடைய சப்போர்ட்டாலேயும் இந்த மாதிரி பெண்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது இல்லையா? அதனால தான் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.